ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் 12வது யூனிட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாமன்கிளேச்சர் பேஜ் நம்பரு 146ல் 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூமில் கொடுத்துருக்குறாங்க. பேஜ் நம்பர் 146ல் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆல்டிஹைடில் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் HCHO. இதுக்கு பேர் ஃபார்மால்டிஹைட், காமன் நேம். ஏன் இதுக்கு ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு சொன்னால், ஃபார்மிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட், அதனால் இது ஃபார்மால்டிஹைட். அதை பற்றி நம்ம ஆசிடுங்கிற லெசனில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட IUPAC நேம் பற்றி பார்க்குறப்ப ஒரே ஒரு கார்பன் இருக்குது, அதனால் ரூட் வேர்டு மீத்து. அதுபோக இதில் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது, அதனால் ஏன். ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிஹைடு வந்திருக்குது CHO, அதனால் அல். மீத்து ப்ளஸ் ஏனு ப்ளஸ் அல் எல்லாத்தையும் சேர்த்தா மெத்தனல். அடுத்த காம்பவுண்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் CH3CHO. இதில் 2 கார்பன் இருக்குது, ரூட் வேர்டு ஈத்து. சேச்சுரேட்டட், அதனால் ANE, ஈத் ஏன். ஃபங்க்ஷனல் குரூப் அல்லுன்னு முடியுது, ஈத் ஏன் அல். இந்த ஈத்து ஏன் அல்லில் ஏனையும் அல்லையும் சேர்க்குறப்ப இந்த ஈயை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அடுத்த காம்பவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் அக்ரோலின். காமன் நேம் வந்து அக்ரோலின். 3 கார்பன் இருக்கிறதுனால ரூட் வேர்டு வந்து ப்ரப். இது வந்து அன்சாச்சுரேட்டட். அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா அது அன்சாச்சுரேட்டடு. அப்படி அன்சாச்சுரேட்டட் வர்றப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், டபுள் பாண்டு வந்தால் ஈன்னு, ட்ரிபிள் பாண்டு வந்தால் ஐன். இங்கே டபுள் பாண்டு வந்திருக்கு, அதனால் ஈன். இந்த டபுள் பாண்ட் செகண்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பனுக்கும் இடையில வந்திருக்குது, அதனால் 2 ஈன். முதல் கார்பன் வந்து ஃபங்க்ஷனல் கார்பனாக வந்திருக்குது CHO, ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பு, அதனால் அல். எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறப்ப ப்ரப்பு 2 ஈன் அல். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து ஃபார்மால்டிஹைட். இந்த ஃபார்மால்டிஹைடோட ஃபார்முலா வந்து HCHO உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் எலாபரேட்டாக டீட்டெயில்டாக எழுதியிருக்கிறேன். கார்பனோட வேலன்சி 4, ஹைட்ரஜனோட வேலன்சி 1, ஆக்சிஜனோட வேலன்சி 2. இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே கார்பன் டாப்பில் ஒரு ஹைட்ரஜன், லெஃப்டில் ஒரு ஹைட்ரஜன், ரைட்டில் ஒரு ஆக்சிஜன், ரைட்டில் டபுள் பாண்ட், லெஃப்ட்லேயும் டாப்லேயும் சிங்கிள் பாண்ட். கார்பனோட வேலன்சி 4 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி ஹைட்ரஜனோட வேலன்சி 1 சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கருப்பு பாலை வந்து நீங்கள் கார்பனாக திங்க் பண்ணிக்கங்க. இது கார்பன், ஹைட்ரஜன், 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 ஹைட்ரஜன். ஒரு கார்பனை சுற்றி 4 ஹைட்ரஜன் இருக்குது. இது எல்லாமே சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் 2 எலக்ட்ரான். ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் காம்பவுண்டில் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் 2 எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான் மியூச்சுவலாக ஷேரானா அதுக்கு பேர் சிங்கிள் பாண்ட். இது மீத்தேன். இப்போ நம்ம மீத்தேனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் நம்ம ஃபார்மால்டிஹைடை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சென்டர் கார்பன். இந்த கருப்பு கலர் பெரிய பால் வந்து கார்பன். இது சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன், சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் ஆக்சிஜன். HCH டபுள் பாண்ட் O, HCHO. இதுதான் ஃபார்மால்டிஹைடோட ஸ்ட்ரக்சர். ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது, அதனால் ரூட் வேர்டு வந்து மீத்து. இது எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஃபங்க்ஷனல் குரூப்பில் வரக்கூடிய டபுள் பாண்டை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ ஒரு கார்பன் இருக்குது மீத்து, சிங்கிள் பாண்டு மட்டும்தான் இருக்குது ஏன்னு, ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருக்குது அல்லு. எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறப்ப மெத்தனல். அடுத்த காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிஹைடு CH3CHO. இந்த CH3CHOவை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. கார்பன், இந்த கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜன். இது கார்பன் 1 2 3. கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜன் CH3. இது அனதர் ஒன் கார்பன். இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன். இந்த கார்பனுக்கு பக்கத்தில் ஒரு ஹைட்ரஜன், இங்கே டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் CH3CHO. CH3CHO அப்படின்னு சொன்னால் இது அசிட்டால்டிஹைட்.
இந்த அசிட்டால்டிகளோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்குறப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. CH3 CHO, இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன். கார்பன் சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன், கார்பன் சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன், சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன், சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன். இங்கே டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வந்திருக்குது. ஃபங்க்ஷனல் குரூப்பில் வரக்கூடிய டபுள் பாண்டை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். 2 கார்பன் இருக்குது, அதனால் ரூட் வேர்டு ஈத். இது வந்து சேச்சுரேட்டட் தான். ஃபங்க்ஷனல் குரூப்பில் வரக்கூடிய டபுள் பாண்டை கன்சிடர் பண்ண வேண்டாம், சேச்சுரேட்டட். அதனால் ஏன் ஆல்டிகைட் ஃபங்க்ஷன் குரூப் வந்திருக்குது. வாட் இஸ் மீன் பை ஆல்டிகைட் ஃபங்க்ஷன் குரூப்பு? CHO, இதுதான் ஆல்டிகைட் ஃபங்க்ஷன் குரூப். அதனால் அல். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறப்ப ஈத் ஏன் அல், எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறப்ப எத்தனல். இந்த ஏனும் அல்லும் ஒன்றா சேர்றப்ப இ மஸ்ட் பி ரிமூவ்டு. இந்த ஈயை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்போ ஈத் ஏன் அல் ஸ்பெல்லிங் சொல்கிறப்ப ETHANAL எத்தனல், இடையில இ வரக்கூடாது. அடுத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த காம்பவுண்டு வந்து அக்ரோலின். இந்த அக்ரோலினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. CH2 CHO. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே CH2 CHO, கார்பன் கார்பன் கார்பன். இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். ஃபஸ்ட்டு கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட், ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட். செகண்ட் கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன், செகண்ட் கார்பனுக்கு தேர்டு கார்பனுக்கு இடையில் ஒரு டபுள் பாண்டு, தேர்டு கார்பனில் 2 ஹைட்ரஜன். இப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காம்பவுண்டோட காமன் நேம் வந்து அக்ரோலின். IUPAC நேம் prop2enal. ஏன் prop2enal? 1 2 3 3 கார்பன் இருக்கனால ரூட் வேர்டு வந்து ப்ரப்பு. செகண்ட் கார்பனுக்கு தேர்ட் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கனால 2ஈன். ஆல்டிகைட் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கனால AL. எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறப்ப prop2enal. இந்த ஈயை நாம் ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து நாம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த காம்பவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் குரோட்டன் ஆல்டிகைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 2 3 4 4 கார்பன் இருக்குது. 1 2 3 4. ஃபஸ்ட்டு கார்பன் ஃபங்க்ஷனல் கார்பன். ஃபஸ்ட்டு கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட், ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட். ஆக்சுவலாக இதில் 2 பாண்ட் இருக்குது. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில் டபுள் பாண்ட். இங்கே ஃபஸ்ட்டு கார்பனுக்கு செகண்ட் கார்பனுக்கு இடையில் ஒரு சிங்கிள் பாண்ட். அப்போ இது CHO, இது CH டபுள் பாண்ட் CH3, CHO CH டபுள் பாண்ட் CH3. 4 கார்பன் இருக்கிறதுனால ரூட் வேர்டு வந்து பியூட்டு. அதே மாதிரி 2வது கார்பனுக்கு 3வது கார்பனுக்கு இடையில் டபுள் பாண்ட் வந்ததுனால 2ஈன். இதில் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடு, அதனால் அல். எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறப்ப பியூட்டு 2ஈன்-அல். இந்த ஈனு அல்லும் ஒன்றா ஜாயின் ஆகிறப்ப இ மஸ்ட் பி ரிமூவ்டு. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன். ஃபஸ்ட்டு கார்பன் கூட கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட், கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட். ஃபஸ்ட்டு கார்பன் செகண்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட், செகண்ட் கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட், செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் இடையில டபுள் பாண்ட். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஃபோர்த்து கார்பனில் 3 ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட். இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன சொன்னோம்? 4 கார்பன் இருக்கனால பியூட்டு, செகண்ட் கார்பனுக்கு தேர்ட் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கனால 2ஈன், ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் குரூப் வந்திருக்கனால பியூட்டு 2ஈன்-அல். எப்போவுமே ஆல்டிஹைட் காம்பவுண்டில் ஃபங்க்ஷனல் குரூப்பு கண்டிப்பாக ஒரு டெர்மினலில் தான் வரும். இந்த ஃபங்க்ஷனல் கார்பன் தான் ஃபஸ்ட்டு கார்பன். இது என்ன காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னால் இதோட காமன் நேம் வந்து பென்சால்டிஹைட், C6H5CHO. இதோட ஃபார்முலா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு பென்சீன் ரிங். இதில் ஆல்டர்னேட் டபுள் பாண்டு வரும். நான் எல்லா இடத்துலையும் சிங்கிள் பாண்டு மாதிரி தான் நோட் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்டு வந்துச்சுன்னா இங்கே ஒரு டபுள் பாண்ட், இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 6 கார்பன் இருக்குது. 1 2 3 4 5 5 ஹைட்ரஜன் இருக்குது. C6H5CHO. இங்கே இது வந்து ஃபினைல் குரூப். இந்த C6H5 அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃபினைல். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. C6H5 அப்படின்னா நீங்கள் ஃபினைல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும்.
இது வந்து ஒரு சப்ஸ்டியூண்டாக இங்கே கன்சிடர் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஒரு கார்பன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே டபுள் பாண்டு ஓ, ஒரே ஒரு கார்பன் இருக்குது, ரூட் வேர்டு மீத்து. இந்த ஒரு கார்பனில் சிங்கிள் பாண்டு தான் வந்திருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபங்க்ஷனல் குரூப்பில் வரக்கூடிய இந்த டபுள் பாண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த காம்பவுண்டில் இது C6H5, இது CHO. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் வரக்கூடிய டபுள் பாண்டை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ ஒரு கார்பன் இருக்குது, மீத்து, சாச்சுரேட்டட் ஏனு, ஃபங்க்ஷனல் குரூப் CHO. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கார்பன் இருக்குது மீத்து, சேச்சுரேட்டட், அதனால் ஏனு, ஃபங்க்ஷனல் குரூப் CHO, மெத்தனல். இந்த பார்ட்டுக்கு பேர் மெத்தனல். இந்த ஒரு பார்ட் இதை மட்டும்தான் நம்ம மெத்தனல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபினைல். அப்போ மொத்தமாக சேர்த்து சொல்கிறப்ப நம்ம ஃபினைல் மெத்தனல். ஃபினைல் அப்படிங்கிறது சப்ஸ்டியூவண்ட், ஃபினைல்ங்கிறது சப்ஸ்டியூவண்ட்டு, மெத்தனல் அப்படிங்கிறது தான் பேரண்ட்டு. ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீத்து, சேச்சுரேட் அதனால் ஏனு, சிங்கிள் பாண்டு வந்ததுனால அல், மீத் ப்ளஸ் ஏன் ப்ளஸ் அல், மெத்தனல். ஃபங்க்ஷனல் குரூப்பில் வரக்கூடிய டபுள் பாண்டை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 146 ஒரு காம்பவுண்டு கடைசியாக கொடுத்துருக்குறாங்க. CH2OH, CHOH, CHO. இதோட காமன் நேம் வந்து கிளிசரால்டிஹைட். ஏன் கிளிசரால்டிஹைட் அப்படின்னு வந்துச்சுன்னா, கிளிசராலை ஆக்சிடைஸ் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டு, அதனால் இதுக்கு பேர் கிளிசரால்டிஹைட். இந்த கிளிசரால் வந்து ஹைட்ராக்சி காம்பவுண்ட் அப்படிங்கிற லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட IUPAC நான் சொல்கிறேன். ஒரு லாங்கஸ்ட் செயின் 1, 2, 3 கார்பன் இருக்குது. லாங்கஸ்ட் செயினில் 3 கார்பன் இருக்கனால ரூட் வேர்டு வந்து ப்ராப். இது எல்லாமே சாச்சுரேட்டடு, அதனால் ஏன். CHO ஃபங்க்ஷன் குரூப் வந்திருக்குது, அதனால் அல். அப்போ பேரண்ட் நேம் ப்ரொப்பனல். ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன்லேயும் தேர்டு கார்பன்லேயும் OH சப்ஸ்டியூட் ஆகிருக்குது. அதனால் இது ஒரு ஹைட்ராக்சி, இது another one ஹைட்ராக்சி, 2,3 டைஹைட்ராக்சி. இந்த 2,3 டைஹைட்ராக்சியை ப்ரிஃபிக்ஸ் நேமாக நாம் எழுதணும். அப்போ பேரண்ட் நேமுக்கு முன்னாடியே 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனல் அப்படின்னு நம்ம இதுக்கு IUPAC நேம் கொடுக்கணும். இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், கடைசியாக இருக்கிறது தேர்ட் கார்பன். மொத்தம் 3 கார்பன் இருக்குது, 1, 2, 3. அப்போ ஃபஸ்ட்டு கார்பன் வந்து ஃபங்க்ஷனல் கார்பன் CHO, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் வந்திருக்குது. ரெண்டாவது கார்பனில் CHOH. ரெண்டாவது கார்பன் பார்த்தீங்கன்னா CHOH, C ஒரு H சிங்கிள் பாண்ட், இது OH. மூணாவது கார்பனில் பார்த்தீங்கன்னா CH2OH, CH2. இங்கே பாருங்கள், கார்பன் 2 ஹைட்ரஜன், கார்பனுக்கு 2 ஹைட்ரஜனுக்கு இடையில் சிங்கிள் பாண்ட், கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட், கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட், OH சிங்கிள் பாண்ட், கார்பன் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட். இதில் CH2OH, CHOH, CHO. அப்போ 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரப்பு, இது ஃபங்க்ஷனல் குரூப்பு அல்லு. இப்போ சிங்கிள் பாண்ட் எல்லாமே வந்திருக்குது. ஏன் ப்ரப்பு ப்ளஸ் ஏன் ப்ளஸ் அல், ப்ரொப்பனல். 2,3 2 ஒரு OH, 3 ஒரு OH, 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனல்.